என் தமிழ்நாட்டில் பல்வேறு செய்திகளை காணவிருக்கிறோம். நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதிக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி சிபிஎஸ்இக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதி நாடு முழுவதும் நடத்தப்பட்ட மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதிக்க கோரி திருச்சியை சேர்ந்த மாணவர் அபிஷேக் முகமது என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் நீட் தேர்வு ஆங்கிலம் மற்றும் மாநில மொழிகளில் நடத்தப்பட்டதாகவும், ஆனால் தமிழகத்தில் ஆங்கிலத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு முற்றிலும் மாறுபட்டதாக தமிழில் கேள்விகள் இடம்பெற்றிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் ஆங்கிலத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருந்ததாகவும், தமிழில் மாநில பாடத்திட்டத்தில் இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த தேர்வு நடைமுறையை ரத்து செய்வதுடன் ஆங்கிலம் மற்றும் அனைத்து மொழிகளிலும் ஒரே மாதிரியான கேள்விகளுடன் நீட் தேர்வை நடத்த உத்தரவிட வேண்டும் என மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இதை விசாரித்த நீதிபதி மகாதேவன் வரும் 24ஆம் தேதி பதிலளிக்கும்படி சிபிஎஸ்இக்கு உத்தரவிட்டார். மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தருவதாக 75 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள வேந்தர் மூவிஸ் மதனிடம் அமலாக்கப் பிரிவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தருவதாக பல மாணவர்களிடம் 75 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக வேந்தர் மூவிஸ் மதனை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். இதையடுத்து ஜாமீனில் வெளிவந்த மதனிடம் அமலாக்கப் பிரிவினர் 1000 விளக்கில் உள்ள அலுவலகத்தில் இன்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணை நாளையும் தொடரும் எனவும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவனர் பச்சமுத்துவிடமும் அமலாக்கப் பிரிவினர் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலக பல்லுயிர் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு வனப்பகுதிகளில் சிறிய ரக ஆளில்லா விமானம் மூலம் கண்காணிக்கும் திட்டத்தை வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தொடங்கி வைத்தார். பல்லுயிர் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை நன்மங்கலம் வனத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டார். அப்போது வனப்பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தும் நோக்கில் சிறிய ரக ஆளில்லா விமானம் மூலம் கண்காணிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்படும் திட்டம் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதன் மூலம் வனவிலங்கு நடமாட்டம், வேட்டை தடுப்பு, நீர் அளவு, சமூக விரோதிகள் நடமாட்டம் உள்ளிட்டவை கண்காணிக்கப்படும். அனைத்து காடுகளுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று அமைச்சர் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். ஆளில்லா விமானத்தின் மூலமாக கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த கேமராவின் மூலமாக இருக்க ஒரு 5 கிலோமீட்டர் அளவிற்கு மேலே பறந்து சென்று புகைப்படம் எடுத்து விலங்குகள் எப்படி இருக்கிறது, வேறு தீய சக்திகள் யாராவது அந்த வன இலாக்கா வனத்திற்கு தீமை செய்கிறீர்களா என்பதை பாதுகாத்து எல்லா வன விலங்குகளுக்கு நீர் இல்லாமல் இருக்கிறதா, வனங்கள் பற்றிய செய்திகளை பார்ப்பதற்காகத்தான் இந்த ஆளில்லா விமானத்தை வனத்தினர் மூலமாக இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அது ஓடிக்கொண்டிருக்கிறது. எந்த பதவியிலும் இல்லாத பன்னீர்செல்வத்தை சந்திக்க நேரம் ஒதுக்கிய பிரதமர் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினுக்கும் விவசாயிகளுக்கும் நேரம் ஒதுக்காதது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மத்திய மாவட்ட திமுக சார்பில் இந்தி திணிப்பு மற்றும் நீட் நுழைவுத் தேர்வு எதிர்ப்பு கருத்தரங்கம் சேலத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய திருச்சி சிவா, தமிழகத்தில் இந்தி திணிப்பை பாஜக அரசு மெல்ல மெல்ல கொண்டு வருவதாகவும், நீட் தேர்வினால் கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ படிப்பு கனவாகிவிடும் எனவும் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் தமிழகத்தின் நிலை குறித்தும் வறட்சி மற்றும் விவசாயிகள் பற்றியும் பேசுவதற்காக பிரதமரை சந்திக்க அனுமதி கேட்டும் நேரம் ஒதுக்கவில்லை என தெரிவித்தார். ஆனால் எந்த பதவியிலும் இல்லாத பன்னீர்செல்வத்தை சந்திக்க பிரதமர் நேரம் ஒதுக்கியது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என சாடினார். தமிழகத்தில் விரைவில் தேர்தல் வரும் என்றும் திருச்சி சிவா குறிப்பிட்டார். சட்டப்பேரவையினுடைய ஒரு மிக பிரதானமாக இருக்கிற எதிர்க்கட்சியினுடைய தலைவர் பிரதமரை சந்திக்க கேட்கிற போது வழிகாட்ட வேண்டியது பிரதமர் அலுவலகத்தின் வேலை அல்ல. அவர்களை பார்ப்பதற்கு நேரம் தந்து அவர்களிடம் கருத்துக்களை கேட்டிருக்க வேண்டும். எல்லோரையும் ஒன்றாக பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிற பிரதமர் எதிர்க்கட்சி தலைவரை பார்க்க மறுக்கிறார். ஏதுமற்றவரை சந்தித்து அழைக்கிறார், பேசுகிறார் என்றால் அதில் ஏதோ உட்பொருள் இருக்கிறது என்று நீங்கள் சந்தேகிப்பதில் நியாயம் இருக்கிறது. அரசு நலத்திட்டங்களுக்காக கடந்த 5 ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி 615 மனுக்களுடன் இளைஞர் ஒருவர் விழுப்புரம் மாவட்டம் ஆட்சியரகத்திற்கு வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கொசப்பாடி கிராமத்தை சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவர் ஒரு பெட்டியில் 615 மனுக்களுடன் மாவட்ட ஆட்சியரகத்திற்கு வந்தார்.
இதுகுறித்து அவர் செய்தியாளர்களையும் சந்தித்தார். வேலூர் மாவட்டம் பகுதிகளில் தொடர் வாகன கொள்ளையில் ஈடுபட்டு வந்த நபரை காவல்துறையினர் கைது செய்ததுடன் 11 இருசக்கர வாகனங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை, வாலாஜாபேட்டை, ஆற்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் வாகன திருட்டுகள் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. கொள்ளை சம்பவம் குறித்து குற்றப்பிரிவு காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் ராணிப்பேட்டை பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் வாகனத்தில் வந்த நபரை மறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதில் அந்த நபர் வாலாஜாபேட்டை அடுத்த விசி மோட்டு பகுதியை சேர்ந்த ஜெகன் என்பதும் தொடர்ந்து வாகன கொள்ளையில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து ஜெகனை கைது செய்த போலீசார் அவர் மறைத்து வைத்திருந்த 11 இருசக்கர வாகனங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள கேத்தகிரி தென்னகர் ரயில்வே மக்கள் பாதுகாப்பு படையினருக்கான சிறப்பு பயிற்சி முகாம் தொடங்கியுள்ளது. கேத்தி ரயில் நிலையத்தில் இன்று தொடங்கிய இந்த பயிற்சி முகாம் ஒரு வாரம் காலம் நடைபெறும். இதில் பாலக்காடு கோட்டத்தை சேர்ந்த 55 பேரும், திருச்சி கோட்டத்தை சேர்ந்த 65 ரயில்வே ஊழியர்கள் என மொத்தம் 120 பேர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த பயிற்சி முகாமில் நிலச்சரிவு, கட்டிட இடிபாடு, தீ விபத்து, வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட இயற்கை பேரிடர் காலங்களில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்த 20 வகையான பயிற்சிகள் பாதுகாப்பு படையினருக்கு அளிக்கப்பட உள்ளது. தற்காப்பு எப்படி, பாதுகாப்பு எப்படி, ரெஸ்கியூ எப்படி, ஃபயர் ஃபைட்டிங் எப்படி, முதலுதவி எப்படி கொடுக்கறது, இந்த மாதிரி பயிற்சிகள் இதில் கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போது சேலத்தில் பாலக்காடு டிவிஷன்லேருந்து ஒரு 55 ட்ரெயினிஸ், திருச்சி டிவிஷன்லேருந்து ஒரு 68 ட்ரெயினிஸ் இதில் பயிற்சி ஒரு வாரத்துக்கு இங்கே எடுத்துக்கொள்வாங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால்தான் மகிழ்ச்சியுடன் வரவேற்பேன் என நடிகர் விவேக் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குருமலை பகுதியில் மரக்கன்று நடும் விழாவில் நடிகர் விவேக் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் சந்தித்த அவர், நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது அவரது உரிமை எனவும், ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமென்றாலும் அரசியலுக்கு வரலாம் என தெரிவித்தார். அரசியலுக்கு வருவதும் வராமல் இருப்பதும் அவரவர் விருப்பம் என்றும் விவேக் குறிப்பிட்டார். அரசியலுக்கு வந்தால் சக நடிகன் என்ற முறையிலும் பொதுமக்களின் ஒருவனாகத்தான் வரவேற்பதாகவும் நடிகர் விவேக் தெரிவித்தார். அவர் வரணுன்றது 1996 அவர் சொன்ன விஷயம். ஆனால் அப்போ வர முடியல. அதுக்கப்புறம் பலமுறை அவர் சொல்லி அவரால் வர முடியவில்லை. இப்போ தீர்க்கமாக நினைக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. ஒரு முடிவு எடுத்து வரணும்னு ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். அதனால் வரட்டும், யார் வேணாலும் வரலாம் சார். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, அதுவும் தமிழ்நாடு வந்தாரே வாழ வைக்கும் பூமி. அதனால் இங்கே யார் வேணாலும் செழிக்கலாம், வளரலாம், கொளிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல பூமி இது. மக்கள் நல்ல மக்கள், அவங்க நல்ல விஷயத்தை நிச்சயமாக ஆதரவு கொடுப்பாங்க. இவர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு, செய்யட்டுமே. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வறட்சியால் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் மாமரங்கள் சேதமடைந்துள்ளதால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆரணி அடுத்த புலவன்பாடி கிராமத்தில் தற்போது வறட்சியால் மாமரங்கள் சாய்ந்து பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இதேபோல் ஸ்ரீனிவாசபுரம், ரேணுகாபுரம், அணியாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் தென்னை மரங்கள் வறட்சியால் முற்றிலும் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகமும் வேளாண் அதிகாரிகளும் சாகுபடி நிலங்களை பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மரம் காய்ந்து மாசூல் இழந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்புகளை இழந்து 20 ஆண்டுகள் உழைப்பெல்லாம் பாழாய் சென்று எனது வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகையினாலே மாவட்ட அதிகாரிகளும், தோட்டக்கலை அதிகாரிகளும், விவசாய அதிகாரிகளும் என்னுடைய நிலத்தில் நேரடியாக பார்வையிட்டு உண்மையை நல்லாக புரிந்து கொண்டு எங்களுக்கு அரசாங்கத்தினுடைய நிவாரணத்தை வாங்கி கொடுக்க கோரிக்கை வைக்கிறேன். திருவள்ளூர் அருகே இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட கலவரத்தில் ஊரை விட்டு 7 மாதங்களாக ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் ஊருக்குள் அனுமதிக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க முறையிட்டனர். கும்மிடிப்பூண்டியை அடுத்த வல்லம்பேடு கிராமத்தில் வசித்து வரும் கிராம நிர்வாகி எல்லப்பன் என்பவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த முன்னாள் நிர்வாகி சந்திரதானுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் கிராமத்தில் நடைபெற்று வரும் அரசு கட்டுமான பணியில் உப்பு மணலை பயன்படுத்தியதை தட்டி கேட்டதில் சந்திரதானுக்கும் எல்லப்பனுக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 10 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்த நிலையில் 2 பேர் உயிரிழந்தனர்.
சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் 21 பேரை கைது செய்தனர். இதனிடையே கொலைக்கு காரணமானவர்களை எல்லப்பன் தரப்பு ஊருக்குள் அனுமதிக்காததால் 30 குடும்பங்கள் தற்போது சமுதாய கூடத்தில் தஞ்சம் புகுந்துள்ளன. இதனிடையே சத்திராத்தன் தரப்பினரது படகுகள், வலைகள், வீடுகள் உள்ளிட்டவற்றை எதிர்த்தரப்பினர் சூறையாடியதால் பாதிக்கப்பட்டவர்கள் சமுதாய கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எனவே தங்களை மீண்டும் ஊருக்குள் அனுமதிக்க கோரியும் உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆட்சியர் சந்திரமணியிடம் கண்ணீர் மல்க முறையிட்டு மனு அளித்தனர். போன வருஷம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி எங்கள் ஊரில் கலவரமாச்சு. அதில் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க. சத்தத்தார் தரப்பினர், எல்லப்பன் தரப்பினர். எங்கள் தரப்பில் அண்ணாதுரைன்றவர் இறந்துட்டார். ஆனால் அந்த 2 கொலையும் எங்கள் மேலேயே போட்டு எல்லாரும் ஜெயிலில் இருந்தாங்க. 21 பேர் மேலே கேஸு. அவங்க எல்லாருமே ஜெயிலில் இருந்துட்டு இப்போ தான் வெளியில் வந்திருக்கோம். 7 மாதமாக சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருந்தோம். இப்போ கொஞ்ச நாளாக உச்சிக்குப்பம் கிராமத்தில் சமுதாய குழுத்தில் தங்கியிருக்கோம். எங்களுக்கு எங்கள் வீட்டுங்களில் இருந்த பொருளுங்க எல்லாத்தையும் எல்லப்பன் தரப்பினர் எடுத்துட்டாரு. எங்கள் குழந்தைங்களோட டிசி எல்லாமே சுத்தமாக எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை. ரேஷன் கார்டில் இருந்து, ஆதார் கார்டிலேருந்து எல்லாமே எடுத்துட்டாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் மனு கொடுத்தோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் மழை வேண்டி நடத்தப்பட்ட மகா யாகம் மற்றும் வருண ஜப வேள்வியில் பங்கேற்க அமைச்சர் தாமதமாக வந்ததால் பக்தர்களும் வேத பண்டிதர்களும் அதிருப்தி அடைந்தனர். வெப்பத்திலிருந்து மக்களை காக்கவும் தேவையான மழை பெய்து பூமி குளிரவும் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் மகா யாகம் மற்றும் வருண ஜப வேள்வி நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படி இன்று மகா யாகம் மற்றும் வேள்வி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. இதில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் எம் மணிகண்டன் கலந்து கொள்வது தாமதமான நிலையில் குறிப்பிட்ட நேரத்தில் கோயில் குருக்கள் யாகத்தை துவக்கி நடத்தி முடித்தனர். அதன் பின்னரும் அமைச்சர் வராததால் அபிஷேகம் நிறுத்தி வைக்கப்பட்டது. நீண்ட நேரம் காத்திருந்த பக்தர்கள் கலைந்து சென்றதை தொடர்ந்து கோயில் அறங்காவலர் ராஜகுமரன் சேதுபதியும் தனது குடும்பத்துடன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அதைத் தொடர்ந்து அமைச்சர் மணிகண்டன் வந்ததும் அம்மன் சன்னதி நந்திக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. அமைச்சருக்காக பூஜைகளை முறைப்படி செய்யாமல் காத்திருந்து ஆகமதிகளுக்கு முரணானது என கூறியுள்ள வேத பண்டிதர்கள் இதனால் எதிர்மறை பலன்களை கிடைக்கும் என வருத்தத்துடன் தெரிவித்துள்ளனர். இது முற்றிலும் ஆகம விரோதமாக பக்தர்களுக்கு மன வருத்தம் தருகிறது. இதனால் பல விபரீதமான பலன்கள் ஏற்படும் என்று பக்தர்கள் அஞ்சப்படுகிறது. ஏற்கனவே இந்த கோவில் கும்பாபிஷேக தினம் சரியாக இல்லை என்று பக்தர்கள் தெரிவித்தும் கூட அதன்படியே செய்துவிட்டதால் தான் மரணம் போன்ற கூட நடந்தோ என்று பயம் ஏற்படுகிறது. இனிமேலாவது அறநிலையத்துறை அதிகாரிகள் விதிகள் மேலான ஆகம மேலான சரியான நேரத்துக்கு சரியான முறையில் செய்யும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நாகை அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர் சூறாவளி காற்றில் தூக்கி வீசப்பட்டு மகன் கண்ணெதிரே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் காமேஸ்வரம் மீனவ கிராமத்தை சேர்ந்த செல்வராஜ், அவருடைய மகன் கஜேந்திரன் மற்றும் முத்துக்குமார், சுபாஷ்கர், அஸ்வந்த் ஆகியோருடன் மீன்பிடிக்க சென்றார். வழக்கம் போல் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது செல்வராஜ் தூக்கி வீசப்பட்டார். இதில் படகில் இருந்த நங்கூரம் கழுத்தில் குத்தியதில் செல்வராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து செல்வராஜின் உடல் உடனடியாக கரைக்கு கொண்டுவரப்பட்டு நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த சம்பவம் காமேஸ்வரம் மீனவர் கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்தின் அலுவலக ஊழியர்கள் மற்றும் ஊழியர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ரஜினிகாந்துடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். நடிகர் ரஜினிகாந்த் மாவட்ட வாரியாக ரசிகர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இன்று சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா மண்டபத்தில் அவரது அலுவலக ஊழியர்கள் புகைப்படம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ரஜினியின் அலுவலக ஊழியர்கள் அவர்களது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். மேலும் பெங்களூரு பசவன்குடியில் இருந்தும் சிலர் கலந்து கொண்டனர். அப்போது பசவன்குடியில் ரஜினி படித்த அரசு பள்ளி புதுப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் திறப்பு விழாவுக்கு ரஜினிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். அவர் படித்த ஸ்கூலு, அவர் பிறந்த இடம் வந்து அனுமந்த நகர். இந்த அனுமந்த நகரில் வந்து சுமார் 1.25 கோடியில் அவர் படித்த பள்ளிக்கூடம் வந்து பழமையானது. அது புதுமிச்சு இப்போ வந்து புது கட்டடம் வந்து ரெடியாக இருக்குது. ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் வந்து அது ஓப்பனிங் செரமனி பண்ணுறதுக்கு கர்நாடக அரசு அது முடிவு செய்துள்ளது. அந்த லெட்டர் வந்து எம்எல்ஏ, அந்த தொகுதி எம்எல்ஏ எங்ககிட்ட அந்த லெட்டர் வந்து சார்கிட்ட நீங்கள் போய்ட்டு காமிச்சிட்டு அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிடுவாங்க அப்படின்னாங்க. இப்போ நாங்கள் நேரடியாக வந்து தலைவரை மீட் பண்ணி அந்த லெட்டரை கொடுத்துருக்குறோம். அந்த ஸ்கூல் மாதிரி ஃபோட்டோவையும் அவர்கிட்ட நான் ஒப்படைச்சிருக்கிறேன்.
குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் காலி குடங்களுடன் பேரணியாக சென்று கொரடாச்சேரி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து அரசு அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வெண்ணாற்று பாலத்திலிருந்து காலி குடங்களுடன் சென்று ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது துண்டிக்கப்பட்ட குடிநீர் இணைப்பை உடனே வழங்க வேண்டும், செயல்படாமல் உள்ள ஆழ்குழாய் கிணறுகளை மின் மோட்டார்கள் பொருத்தி தட்டுப்பாடின்றி பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் என கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. எங்கு பார்த்தாலும் எந்த விதமான மோட்டார்களும் இயங்கவில்லை. அதே போல ஏற்கனவே இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர்கள் காலத்தில் கொடுக்கப்பட்ட தனிநபர் குடிநீர் இணைப்புகளை இப்போ இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் துண்டித்து விட்டது. அதனால் அவர்கள் குடிநீரின்றி அவதிப்படுகிறார்கள். அதே போல் புதிய இணைப்பு வேண்டும் என்றால் ஏற்கனவே 1200 ரூபாய் தான் வைப்பு தொகையாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் 5600 என்று கேட்கின்ற ஒரு நிலைமையிலே இன்றைக்கு கொரடாச்சேரி ஊராட்சி ஒன்றியம் இருக்கிறது. திருச்சி அருகே அரசு மணல் குவாரியில் வெளியூர் லாரி ஓட்டுநர்களிடம் பொதுப்பணித்துறையினர் 5000 ரூபாய் வரை வசூல் செய்வதாக கூறி லாரி ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் கிளியநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கொள்ளிடம் ஆற்றில் அரசு மணல் குவாரி செயல்படுகிறது. இங்கு திருச்சி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து மணல் அள்ள லாரிகள் வருகின்றன. மணல் குவாரிகளை அரசு ஏற்று நடத்தும் என முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் உள்ளூர் லாரிகளுக்கு மட்டுமே மணல் வழங்கப்படுவதாக புகார் எழுந்தது. மணல் அள்ள வெளியூர் லாரி ஓட்டுநர்களிடம் 5000 ரூபாய் வரை கேட்பதாகவும் மணல் வழங்காமல் புறக்கணிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கடந்த ஒரு வாரமாக லாரி ஓட்டுநர்கள் சிரமத்திற்கு ஆளாக்கி வருகின்றனர். இதையடுத்து கொள்ளிடம் ஆற்றங்கரையில் லாரிகளை வழிமறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முக்கொம்பு மேலணை ஆற்று பாசன உதவி பொறியாளர் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து லாரி ஓட்டுநர்கள் கலைந்து சென்றனர். வெளியூர்காரங்க வந்து அமைதியா போய் 10 நாளா 5 நாளா சோறு இல்லாம தண்ணி இல்லாம அந்த வெறும் காட்டுல 200 ரூபாய் காசை கொடுத்து அந்த இடத்துல நிக்கிறாங்க. அந்த வண்டியெல்லாம் அங்கேயே தான் நிக்குது. லோக்கல்காரன் பூரா டெய்லி ஒரு லோடு பிடிச்சிட்டு இருக்காங்க. கேட்டா இந்த ஊருக்காரங்க அரசியல் மாதிரி இந்த ஊருக்காரங்கள்ட்ட காசை கொடுத்து டோக்கன் விற்க சொல்லிட்டாங்க. இந்த ஊருக்காரங்க வித்துட்டு இருக்காங்க. இந்த ஊருக்காரங்க வித்ததுனால 1000 விற்கிறாங்க, 4000 விற்கிறாங்க, 5000 விற்கிறாங்க. அதை எனக்கு நான் கேட்டா உன் வண்டி லோக்கல் தானே, நீ வா உனக்கு டோக்கன் நான் தரேன் அப்படின்னு என்ன கேட்கறாங்க. அப்படி எல்லாம் வெளியூர்காரங்க. அப்ப அவனுக்கு தெரியாத ஆளு இந்த ஆளு, அந்த ஆளு எப்படி வெளியே வருவான்? திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் மும்மத வழிபாட்டுடன் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐ பெரியசாமி தொடங்கி வைத்த இந்த ஜல்லிக்கட்டில் திண்டுக்கல், வாடிப்பட்டி, வத்தலக்குண்டு, ஐயம்பாளையம், வாடிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றனர். வாடிவாசல் வழியாக துள்ளி குதித்து சீறி பாய்ந்த காளைகளை 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கினர். ஜல்லிக்கட்டு பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் பதிவு செய்யாத காளைகளும் வரிசையில் நிற்பதாக ஆத்தூர் வட்டாட்சியருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதால் போட்டி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் சோதனைக்கு பிறகு 20 நிமிடம் தாமதமாக ஜல்லிக்கட்டு தொடங்கி நடைபெற்றது. ஜல்லிக்கட்டில் பங்கேற்ற காளைகளை பிடித்த மாடுபிடி வீரர்களுக்கும் சிறந்த மாடுகளுக்கும் போட்டி ஒருங்கிணைப்பாளர் சார்பில் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி அருகே அன்னம்பாரம்பட்டியில் புதிதாக அமைக்கப்பட்ட டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பொதுமக்கள் கடை முன்பு காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் மற்றும் முஸ்லம்பட்டி துணை வட்டாட்சியர் ஒரு வாரத்தில் டாஸ்மாக் மூடப்படும் என உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. சேலம் சிவதாபுரம் அடுத்துள்ள நாயகன்பட்டியில் டாஸ்மாக் கடை அகற்றக் கோரி 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து போலீசார் மற்றும் அதிகாரிகள் ஒரு வாரத்திற்குள் கடையை அகற்றுவதாக உறுதியளித்தனர். அதை ஏற்ற பெண்கள் ஒரு வார காலத்திற்குள் மதுக்கடையை அகற்றாவிட்டால் டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்குவோம் என எச்சரித்து கலைந்து சென்றனர்.
தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகள் 100% நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திங்கள் முதல் சனிக்கிழமை வரை அமைச்சர்கள் மாவட்ட நிர்வாகிகளிடம் மனுக்களை பெறுவதாக தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தபடி படிப்படியாக பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். வருவாயை விட வாக்குறுதியை நிறைவேற்றுவதா முக்கியம் என்று தெரிவித்த உதயகுமார், மனுக்கள் தொடர்பாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாண்புமிகு அம்மாவுடைய தேர்தல் வாக்குறுதியிலே படிப்படியாக பூரண மதுவிலக்கு மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை 100% நிறைவேற்றுகிற வகையிலே தான் மாண்புமிகு புரட்சித் தலைவர் இதய அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போதும் முதல் கையெழுத்தாக 500 மதுக்கடைகளை பூட்ட வேண்டும், மூட வேண்டும் என்று அவர்கள் கையொப்பமிட்டார்கள். அதே போல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொறுப்பேற்ற போதும் 500 மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று கோப்பிலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள். தமிழக அரசை மத்திய அரசு மிரட்டுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். நாகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுவிலக்கு கொள்கையில் மாநில அரசு தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மின்வெட்டு ஏற்படும் சூழலில் மின்மிகை மாநிலம் என கூறுவது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். மாநில அரசை மத்திய அரசு மிரட்டுவதாக குற்றம் சாட்டிய முத்தரசன், இது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ரஜினி அரசியலுக்கு வர எதிர்ப்பு தெரிவித்த தமிழர் முன்னேற்ற படையை சேர்ந்த வீரலட்சுமியின் உருவ பொம்மையை மதுரையில் ரஜினி ரசிகர்கள் எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி உள்ளிட்டோர் நடிகர் ரஜினி அரசியலுக்கு வர எதிர்ப்பு தெரிவித்து அவரது உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை கண்டித்து மதுரையில் ரஜினி ரசிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பெரியார் பேருந்து நிலையம் அருகேயுள்ள பாண்டி பஜாரில் வீரலட்சுமி உருவ பொம்மையை எரித்தனர். போராட்டம் நடத்திய 15க்கும் மேற்பட்ட ரஜினி ரசிகர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் பல்வேறு செய்திகளை பார்த்தோம். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.